பங்காளி என்னடா படத்தோட பேர் ஒரு தினுசா இருக்கு, ஒரு டைப்பான படமா இருக்குமா நினைச்சு போனேன். ஆனா உண்மையிலேயே படத்துல ஏகப்பட்ட விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க. என்னடா பேசுறேன் இந்த படத்துல என்னடா கதைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாணம் நடக்குது. அது ஒரு கட்டாய கல்யாணம். நம்ம மாப்பிள்ள இருக்காப்புல, மாப்பிள்ள துபாயில இருந்து வராரு. அவருக்கு அன்னைக்குதான் கல்யாணம்னு தெரியும். அவருக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு பாஸ்ட்ல ஒரு லவ் ஃபெயிலியர் ஒண்ணு இருக்கு. அதனால கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், அவங்களுக்கு பிரசன்ட்ல ஒரு லவ் இருக்கு. இந்த கல்யாணத்தை பயன்படுத்தி லவ்வரோட சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போயிரும்னு நினைக்கிறாங்க. கடைசியில இவங்க 2 பேர் ஐடியாலே மண்ணு விழுக, இவங்க 2 பேரும் கல்யாணம் நடக்குது. அதுக்கு அடுத்து இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ராத்திரி அன்னைக்கு நைட்டு நடக்கிற பஞ்சாயத்து, குழப்பங்கள், குட்டிகளாட்டங்கள், காமெடிகள் தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட பிளஸ், நம்பர் 1 பிளஸ் ஸ்கிரீன் பிளே. ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே எந்த ஒரு இடத்துலயுமே போர் அடிக்காம சும்மா காமெடியை ஃபில் பண்ணி அடிச்சு தெளிச்சானுங்க பாருங்க. உண்மையிலே வேற லெவலுங்க. அதுக்கடுத்து செகண்ட் பிளஸ் இந்த படத்தோட கேஸ்ட். இந்த படத்தோட ஹீரோ ரிஷிகாந்த். அவருக்கு இதான் முதல் ஹீரோவான படம். ஏற்கனவே நிறைய சைடு ரோல் பண்ணியிருக்காப்ல. மனுஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோவமா இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன்ல மனுஷன் எமோஷனல் அழுவேன். தன் பழைய காதலை பத்தி பேசி உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து நம்ம படத்தோட ஹீரோயின் அனிஷ்மா, சிறை படத்துல ஹீரோயினா வந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4-5 சீன் சும்மா கலகலன்னு காமெடியா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல்ல நிரப்பி தன்னோட முதல் காதல் வந்து தோல்வி அடைஞ்சு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு சூழ்நிலை இருப்பாங்கல்ல, அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து முக்கியமான பிளஸ் இந்த படத்துல சேத்தன் 4 சீனுக்கு வருவாப்புல. மனுஷனை பத்தி சொல்ல வேணும், அடிச்சு நவுத்திட்டாப்புல. அதுக்கடுத்து பகவதி பெருமாள், அவர் இந்த கிராமப்புறங்கள்ல இந்த மரியாதைன்னு சில லூசு பயிலுக்கு அலைவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை சூப்பரா அழகா கொண்டு போயிருக்காப்புல. அதுக்கு அடுத்த பிளஸ் இந்த படத்துல முக்கியமா பேசியே ஆகணும். இந்த படத்துல போற போக்குல தட்டுறாங்க. எதை பத்தி பேசுறாங்க? ஜாதி பிரச்சனையை பத்தி பேசுறாங்க, உமன் எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. என்னடா கதைக்களம், அந்த கதைக்களத்துக்குள்ளே இவ்வளவு விஷயங்களை பேசுறாங்களே. உண்மையிலே இந்த படத்தை நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த படம் ஒரு சின்ன படம். இந்த படத்தை நம்ம வந்து கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும். நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். உண்மையிலே தரமான படம், எல்லாரும் போய் பாருங்க. இந்த படத்தை எடுத்தது ராஜா கருப்பசாமின்னு ஒருத்தர். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்கள். அதனால எல்லா பேரும் போய் இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்.